அதிகார அத்துமீறல்களில் ஈடுபடும் பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டை குறை சொல்ல தகுதியில்லை. பாஜகவையும் திமுகவையும் முடிச்சு போட நினைப்பது அரசியல் உள்நோக்கம். அமைச்சர் மனோ தங்கராஜ் சாடல். கருணாநிதியை வணங்கியதை பெருமையாக நினைக்கிறேன். முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் போன்று யார் காலிலும் விழவில்லை, கூனி குறுகியும் நிற்கவில்லை. அண்ணாமலை விமர்சனம். என்ன விலை கொடுத்தாவது அரசமைப்பு சட்டம், இட ஒதுக்கீடு முறையை பாதுகாப்போம். உயர் பதவிகளில் நேரடி நியமனம் போன்ற பாஜகவின் சதிகளை முறியடிப்போம் என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சூளுரை. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக சபை மீது பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுக்க கூடாது. 6 கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கனக சபை மீது பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என ஐகோர்ட் ஆணை. வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே நாகை இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து. போதிய பயணிகள் இல்லாததால் வாரத்தில் 3 நாட்களுக்கு மட்டுமே கப்பல் சேவை என அறிவிப்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது விரைவில் குற்றவியல் வழக்கு பதிவு. பல்கலை ஊழியர்களை துணைவேந்தர் ஜெகநாதன் சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்த புகாரில் தொழிலாளர் நலத்துறை நடவடிக்கை. நீலகிரி அருகே தேயிலை தோட்டத்தில் மர்மமான முறையில் 2 புலிகள் உயிரிழப்பு. விஷம் வைத்து புலிகள் கொல்லப்பட்டனவா என வனத்துறை விசாரணை. பெண்களுக்கான சமூகத்தை மேம்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் பேச்சு. சிக்கிம் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் புதையுண்டது மின் நிலையம். நிலச்சரிவில் மின் நிலையம் உள்ளிட்டவை புதையுண்டதால் கதறிய பகுதிவாசிகள். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.